என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு சாக்கூஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பார்த்துக்கோங்க. கெலாக்ஸ் சாக்கூஸா என்னது சம்திங் தெரியல. அது ஏதோ வந்து வீட் கிரெயின் எல்லாமே மிக்சிங்னு போட்டிருந்துச்சு. அது வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது வந்து என் பொண்ணு போட்டுத்தாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி 5 ரூபா சாக்கூஸுக்கு 2 பேரும் அடிபிடி சண்டை போட்டு பாலில் போட்டு குடிப்பாவ பார்த்துக்கோங்க. அதனால் சரி இது வாங்கி கொடுப்போம் அப்படின்ட்டு வாங்கினவ. அந்த டேஸ்ட் வந்து என் பையனுக்கு பிடிக்கல. என் பொண்ணுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்குன்னு அவள் பாலில் போட்டு கேட்டால் அவளுக்கு கொஞ்சமாக போட்டு பாலையும் ஊற்றி கொடுத்தேன். அதையும் சாப்பிட்டுட்டு டியூஷனுக்கு கிளம்பியாச்சு. என் பையனுக்கு வந்து சாயங்காலம் வந்த உடனே முடி வெட்ட கூட்டிகிட்டு போனாங்க. முடி வெட்டிட்டு வந்தோடனே அவியலுக்கு தெரிஞ்ச ஒரே கட்டு ஆர்மி கட்டு தான். முன்னாடி வந்து ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல மாடலாக சைடு கோடு அந்த கோடு இந்த கோடுன்னு போடுவான். ஆனால் இப்போ வந்து எதையுமே அவன் தலையில் போட முடியல. ஏன்னா ஸ்கூலில் திட்டுகளும். அதனால் ஆர்மி கட்டு தான். அப்படி ஆர்மி கட்டு பண்ணிவிட்டு வந்தோடனே குளிச்சாத்தி அவனுக்கும் வந்து பாலை ஆற்றி கொடுத்து டியூஷனுக்கு கிளப்பி விட்டாச்சு. மக்களே, கார்த்தி வந்து ஆர்மி கட்டு பண்ணிட்டு வந்திருக்கானா. மூஞ்ச கட்டு, ஆர்மி கட்டு, பின்னாடி கட்டு. அவ்வளோதான், எல்லாத்தையும் வலிச்சு விட்டாவ. திரும்ப சரி டக்குன்னு குடிச்சிட்டு போ. இப்போ குடிச்சிருவான் மடக்குன்னு. என்ன கார்த்தி? சரி போதும் ஆத்துனது குடி. சுட லைட்டாக குடித்தாதான் நல்லது. பசங்களுக்கு இது என்ன கீரை பேர் மறந்து வச்சு. ஆனால் அந்த கீரை வந்து நீங்கள் சாப்பிடுவீங்களான்னு கேட்டால் நான் சாப்பிட மாட்டேன் மக்களே. இது பசங்களுக்கு. இதில் வந்து பொட்டாசியம் அதிகம்னு சொன்னாங்க. என்ன கீரை? பாலக்கீரை. பாலக்கீரை பசங்களுக்கு எடுத்து வச்சிட்ருக்கேன். என்ன 2 கட்டு இருக்குது. 2 கட்டு இருக்குது. இது என் ஹஸ்பண்டுக்கும் என் பசங்களுக்கும். இப்போ ஆஞ்சி வச்சுட்டேன்னா நாளைக்கு வந்து டயாலிஸ் போகும்போது காரக்குழம்பு வச்சு இந்த பொரியல் பண்ணி கொடுக்க போட்டேன். கீரையை ஃபுல்லாக ஆஞ்சி கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சுட்டேன். நேற்று எங்கள் அம்மா வீட்டு சமையல்னு ஒரு வீடியோ போட்டிருந்ததில் அலுமினிய பாத்திரம் வச்சுருப்போம் பார்த்துக்கோங்க. எங்கள் அம்மா அது விறகடுப்பில் வைக்கிறதுக்கு அந்த பாத்திரம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதையுமே ஒருத்தங்க வந்து பாத்திரம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நான்ஸ்டிக்கெல்லாம் சீக்கிரமாக மாற்றிடுறேன். நான்ஸ்டிக் கல்லையே அவாய்ட் பண்ணிவிட்டு நான் வந்து என் இரும்பில் வந்து தோசைக்கல் வாங்க போகிறேன் மக்களே. அது இந்த கோயில் திருவிழா இப்படி இருக்கும்போது வருவாங்க பாத்திரக்காரங்க. அவங்கக்கிட்ட வந்து நான் வாங்க போகிறேன். ஒரு தோசைக்கல் எப்படினாலும் 200 வரும்னு நினைக்கிறேன். அதை வாங்கிட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ கண்டிப்பாக போடுறேன். கட்டில் இருந்து எழுந்திரிச்சு இங்கே வந்து படுத்திருக்கான். அதாவது நான் சமைக்கிறத அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனால் இன்றைக்கி தூங்கிட்டான். நேற்று வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், அந்த அரைக்கீரை சிறுகீரை சாப்பிட்லாம், பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்லான்ட்டு ஒரு டாக்டர் சொன்னாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க கமெண்ட்டில் ஒரு அண்ணா வந்து, அவங்களாம் டயாலிஸ் பேஷண்ட்டு தான். சொன்னாவ பொட்டாசியம் அதிகமாகிட்டுனா திடீர்னு கார்டியாக் அரெஸ்டா, என்ன ஹார்ட் அட்டாக்கு இது வேறு அது வேறங்கிறாங்க. ஏதோ தெரியல மக்களே. அது திடீர்னு வந்துருமா பொட்டாசியம் அதிகமாச்சுன்னா. அதனால் பயமாயிட்டு. ஆல்ரெடி ஒரு அட்டாக் வந்து உட்காந்துருக்கோம். இப்போ அடுத்த அட்டாக்கு நான் ரெடியாக இல்லை. அதனால் இனி நான் கீரையே சாப்பிட்றதா இல்லை. அதனால் வந்து பசங்களுக்கு தான் வந்து இதை வந்து முட்டை போட்டு செஞ்சு கொடுத்தேன். என் பொண்ணு தான் சொன்னால், என் ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு இந்த கீரை கொண்டு போக மாட்டேன்னா, அதுக்கப்புறம் வந்து சொன்னால் எங்கள் ஸ்கூலில் என் ஃப்ரெண்டு வந்து முட்டை போட்டு கொண்டு வந்தா, அப்படி போட்டுத்தாங்க அப்படின்னா சரின்னுட்டு வெறும் வெங்காயம் ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா தாளித்து எடுத்துட்டு இதை போட்டு இதையும் நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் தான் மக்களே உப்பு போடணும். இது தெரியாமல் முன்னாடி என்ன பண்ணிட்டேன்னா, முன்னாடி ஃபஸ்ட்டுலாம் சமைக்கும்போது கீரையை வந்து வணங்கி தண்ணி விடும் பற்றியெல்லாம் அந்த ஸ்டேஜ் தெரியாமல் கீரையை கொட்டினோடனே உப்பை போட்டு இது பண்ணிட்டேன். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து கீரை அதிகமாக இருக்கும் பற்றியெல்லாம், அப்போ நிறைய உப்பு தேவைப்படும் போலன்னு அப்படி உப்பு போட்டு வணக்கினா. அதுக்கப்புறம் கொஞ்சமாயிட்டு. இது எந்த கீரை எனக்கு வந்து காலவாரி விட்டுச்சுன்னா இந்த சுக்கிடி கீரை தான். மணத்தக்காளி கீரை. அதுக்கப்புறம் ஃபுல்லாக உப்பு. அதில் இருந்து வந்து நான் கீரை நல்லா வணங்கி தண்ணி விட்டு அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் லைட்டாக உப்பு போட்டு இறக்குவேன். இதில் வந்து முட்டையும் போட்டு கிளறியாச்சு. 2 நிமிஷத்தில் தண்ணி விட்டுருது. அந்த
இந்த பாலக்கீரையில் வந்து தண்ணி அதிகமாகவே விடுற மாதிரி இருக்குது. அதை வற்ற வச்சு அதுக்கப்புறம் முட்டையை போட்டு கிளறி எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன். ஆனால் வந்து இதுதான் சாப்பாடு. எப்படிக்கா நீங்கள் வந்து இந்த வெறும் கீரையை மட்டும் வச்சு டிஃபனில் புரிஞ்சு கொடுத்து விட்றீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். வேறு வழியே இல்லை. இப்போ நான் கிட்னி ஃபெயிலியர்னு எனக்கு வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, மோஸ்ட்லி குழம்பு ஊற்றி சாப்பிட்றத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த பொரியலை வந்து சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. அப்போ தான் தண்ணி வந்து கண்ட்ரோலில் வரும். ஏன்னா குழம்புல நீங்கள் எவ்வளோ குழம்பு ஊற்றுறீங்களோ அதுவும் தண்ணியோட அளவுக்கு வந்துடும். அதனால் பொரியல் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்றது பெஸ்ட்டுன்னு. ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து இந்த நோய் வர்றதுக்கு முன்னாடி வேறு நல்லா குழம்பு ஊற்றி குழுன்னு சாப்பிட்ற கேஸு. இது இப்படி வந்து என்னால் சாப்பிடவே முடியல. வெறும் பொரியலையும் சோத்தையும் வச்சு பிசைஞ்சு சாப்பிடவே முடியல. அதனால் அந்த மாதிரி என் பிள்ளையில பழக்கிறப்படாது பற்றியெல்லாம் அதான் நாளையே இப்போல்லாம் வந்து பொரியல் வச்சு அந்த பொரியலோடையே பிசைஞ்சு கொடுத்து சாப்பிட பழக்கி வச்சுருக்கேன். என் பையன் நல்லாவே பழகிட்டான். என் பொண்ணு மட்டும் கொஞ்சம் உரண்டு பிடிப்பா. ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து பருப்பு குழம்பு வச்சுருந்தாவளா, இப்போ இவங்களுக்கு கீரை கொடுத்தா எனக்கு வந்து டிஃபனுக்கு தேவை பற்றியெல்லாம். அதனால் சோறு கூட பருப்பு குழம்பு போட்டு வெண்டைக்காய் கூட்டை வச்சு எனக்கும் டிஃபன் பேக் பண்ணிட்டேன். இவங்களுக்கு 3 பேர்த்துக்குமே இந்த கீரை பொரியலை போட்டு நல்லா பிசைஞ்சி வெண்டைக்காய் பொரியலை வச்சு இவங்களுக்கும் பேக்கப் பண்ணி அனுப்பிவிட்டாச்சு மக்களே. இதுதான் இன்றைக்கி காலையில் சமையல். நேற்று நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, சரி இன்றைக்கி வந்து நம்ம காரக்குழம்பு வச்சு கீரை பொரியல் பண்ணிடலான்னு நினச்சேன். வெண்டைக்காய் பார்த்தேன். அதுக்கப்புறம் குழம்பு என்னத்தை வச்சுக்கிட்டு இருக்கேன்னுட்டு இதை போட்டு செஞ்சாச்சு. இனி நாளைக்கு தான் வந்து நல்லா கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு வைக்கணும். நல்லா கிண்டியாச்சு. இனி இதை வந்து பேக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு உனக்கு தான் இல்லை, அப்பாவுக்கு லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். எனக்கு வந்து அந்த கீரை சோறு, அதுக்கப்புறம் அச்சு சேர்ந்த வெண்டைக்காய், அம்மா சேர்ந்த வெண்டைக்காய், இதுக்கு அம்மா சேர்ந்த வெண்டைக்காய், அப்பாவுக்கும் எனக்கும் அச்சு சேர்ந்த வெண்டைக்காய். இவ்வளோ சோறு மிச்சமாக இருக்குது. இதை வந்து இப்போ இவங்களுக்கு ஊட்டி விட்டுருவேன், சாப்பிடணும். இது வந்து எனக்கு வந்து குழஞ்சாலும் இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் போட்டு நல்லா அமுத்தி குழைய மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை தந்த பருப்பு குழம்பு கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு வச்சு வெண்டைக்காய் பொரியல் நான் செஞ்சதையும் வச்சு பேக் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் என்னோடய டிஃபனு. இது காலையிலக்கு கொஞ்சமாக மிச்ச சாப்பாடை வந்து குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டேன். அவ சவிச்சு முடிக்க போப்புறா. ஒடியா மக்களே, இந்த பையன் சீட்டிங் பண்ணிட்டா பார்த்துக்கங்க. சாப்பிடும்போது ஏமாத்தாங்குடி. இது வந்து எங்கள் அம்மா கட்டி கொடுத்த பூ. இது நான் கட்டின பூ பார்த்துக்கோங்க. நான் கட்டின பூ 2 நாளுக்கு முன்னாடி கட்டி வச்சேன். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எங்கள் அம்மா இப்படி தான் கட்டினா, அவ்வளோ கொஞ்சம் வாடி போச்சு. நானும் அதுக்கப்புறம் வந்து அந்த பிள்ளைக்கு வந்து நான் கட்டின பூவை வச்சு விட்டுட்டேன். அவளுக்கு பூ வைக்கிறதுனாலே பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு அவள் பூ வச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க. அப்புறம் பூ மருத்துங்க எப்படி சவுச்சிக்கிட்டு இருக்காங்க. எதில் தப்பாக போட்டிருக்கான்? நல்லா தானே போட்டிருக்கான். அட லூஸ் மாற்றி போடல. உங்களை தானே கூப்பிட்றா. கிளம்பியாச்சு டயலிஸ்க்கு. பாய் மக்களே.